Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் கேரமல் க்ரீம் டிலைட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மா. இது ஒரு சூப்பரான ரெசிபி. உங்களுக்கு ஈத் டேபிளுக்கு எல்லா ஒகேஷன்ஸுக்குமே இது ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க நாங்கள் இந்த கேரமல் க்ரீம் டிலைட் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு பேனை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அது கொஞ்சம் கேரமல் ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ள ஒரு 1/4 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். வாட்டர் ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி கேரமல் ஆகிக்கொண்டு வரும். அதுக்கு பிறகு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா விஸ்கால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பட்டர் எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சிடும். அதுக்கு பிறகு இதுக்கு க்ரீம் 3 டேபிள் ஸ்பூன் க்ரீம் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். விப்பிங் க்ரீம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுடுவோம். இப்போ ஒரு பால் எடுத்து அதுக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கொள்வோம். நெக்ஸ்ட் இன்னொரு பாலுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இது நல்லா ஸ்டிஃபாக காட்டி நல்லா நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நல்லா ஸ்டிஃபாக விரிச்சு இப்போ நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இதை நான் செட் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுட்டேன். அதே மாதிரி நான் செஞ்ச கேரமல் லிக்குதே அதையும் இதே மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பால் எடுத்து அதுக்கு பட்டர் கேக் பீசஸ் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பீசஸை நான் இந்த பாலில் பாட்டமில் அடுக்கிக்கொள்கிறேன். கணக்காக இந்த பால் ஃபுல்லாக ஒரு மாய்க்கு நாங்கள் சின்ன சின்ன பீஸையும் கட் பண்ணி ஃபுல்லாக நாங்கள் அடுக்கிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த கேக்குக்கு மேலால் ஃபுல்லாக கேக் கவர் ஆகிற மாய்க்கு இந்த க்ரீமை பைப் பண்ணிக்கொள்வோம். ஃபுல்லாகவே கேக் அப்படியே நல்லாவே கவர் ஆகணும். ஃபுல்லாக பைப் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஸ்பெச்சுலா எடுத்து இதை நல்லா அப்படியே லெவல் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் செஞ்சு பைப்பிங் பண்ணி வச்ச கேரமலை இதுக்கு மேலால் நாங்கள் பைப் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு லேயர் கேக் பீஸ் அடுக்கிக்கொள்வோம். இப்போ இந்த கேக்குக்கு மேலால் நாங்கள் இந்த கேரமலை பைப் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த கேக்குக்கு மேலால் திரும்ப நாங்கள் இந்த க்ரீமை பைப் பண்ணிக்கொள்வோம். ஃபுல்லாகவே இந்த கேக் கவர் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த க்ரீம் நல்லா பைப் பண்ணிக்கொள்ளணும்.
இப்போ திரும்பவும் கேரமல் ஒரு லைன் பைப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் கேக்கை சின்ன சின்ன பீஸாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு மேலால் கார்னிஷ் பண்ணிக்கொள்ளும் ஃபுல்லாக ரவுண்டுக்கு போட்டு. இப்போ நாங்கள் இது என்ன செய்யணும்டா க்ரீம் ஃபில்டால் அப்படியே ஃபுல்லாக ரெப் பண்ணணும். ரெப் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் எப்படியும் ஒரு 1 ஹவர் மாதிரி வச்சுட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் இதை கட் பண்ணணும். இப்போ நாங்கள் ரெப் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ ரெப் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் மாதிரி வச்சுட்டு இருப்போம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிக்கொள்வோம். மெதுவாக கட் பண்ணிக்கொள்ளணும். கேக் பீசஸ் எல்லாம் வார மாதிரிக்கு கணக்காக கட் பண்ணி எடுக்கணும். அவசரப்பட்டு கட் பண்ணப்படாது. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், என்ன க்ரீம் கேரமல் டிலைட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என் க்ரீம் கேரமல் டிலைட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.